வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வள்ளிக்கு முடியல, படுத்து கிடக்குறாங்க. அப்ப தூங்கிட்டு இருக்கும் பொழுது விஜி அவங்களோட போனை தேடுறாங்க. பார்த்தா அவங்க வச்ச இடத்துல போனை காணும். உடனே விஜி என்ன பண்றாங்கன்னா, எங்க பார்த்தாலும் தேடுறாங்க, எங்கேயுமே வச்ச இடத்துல போனை காணும். இதை பார்த்ததோட விஜி வள்ளியோட கபோர்ட்ல தேடுறாங்க. அப்பதான் வள்ளி டக்குன்னு கண்முழிச்சு, விஜி, என்ன விஜய் தேடிக்கிட்டு இருக்க? அங்க தேடுற, இங்க தேடுற, அப்படி என்ன தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதோட விஜய் சொல்றாங்க, இல்ல சித்தி, என்னோட கிளிப் ஒண்ணு இருந்துச்சு, அதை காணோம், அதான் தேடணும் சித்தி. அப்ப வள்ளி சொல்றாங்க, சரி அது கிடக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ இன்னைக்கு சமைச்சறியா? இதை கேட்டதோட விஜய் சொல்றாங்க, சித்தி, நான் வேற எங்கேயும் வச்சிருக்கனா அப்படின்னு போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் போறாங்க. இதை பார்த்ததோட வள்ளி நினைக்கிறாங்க, என்ன இது, எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சமையல்னு சொன்னா எதையுமே கண்டுக்காம போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு வள்ளி கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வீரா போயிட்டு கிச்சனை பாக்குறாங்க. பார்த்தா வள்ளியம்மா கிச்சன் பக்கமே வரல. இதை பார்த்ததோட வீராவுக்கு ஷாக்கு. வள்ளியம்மா என்னைக்குமே சமைக்காம இருக்க மாட்டாங்களே, ஏதாவது உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா எதேச்சியா ரூம் பக்கம் வராங்க. பார்த்தா வள்ளி படுத்திருக்காங்க, செமையா ஃபீவரா இருக்கு. வீரா தலையில கை வச்சு பாக்குறாங்க. பார்த்தா செம்ம ஃபீவரா இருக்கு. இதை பார்த்ததோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, வள்ளியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீரா பச்சை தண்ணி எடுத்துட்டு நினைச்சு தலையில வைக்கிறாங்க. வள்ளி முணங்கிக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. இன்னொரு பக்கம் வீரா நேரா கிச்சனுக்கு போயிட்டு சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே வள்ளிக்கு ஒரு சூப்பையும் ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணிட்டு வராங்க. அப்ப வள்ளிக்கு வீரா மேல ஏற்கனவே கோவம் இருக்கு. ஒருவேளை குடிக்கலைன்னா என்ன பண்றது, அதனால மாறனை கூப்பிடுறாங்க. மாறன் வந்ததோட வீரா நேரா மாறன் கிட்ட அந்த சூப்பை கொடுத்து, இங்க பாரு, இந்த சூப்பை வள்ளியம்மா கிட்ட கொடு. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, நீ கொடுத்தா என்ன? அப்ப வீரா சொல்றாங்க, ஏற்கனவே வள்ளியம்மாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. வள்ளியம்மா இப்போதைக்கு என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. சோ இந்த நேரத்துல கொடுத்தா குடிக்கிறாங்களோ என்னமோ தெரியல, சந்தேகமா இருக்கு. சோ நீயே கொடு. இது கேட்டதோட மாறணும், சரி நீ போ அப்படின்னு சொன்னதோட வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாறன் என்ன பண்றாருன்னா, சரி நம்ம கொடுப்போம் வள்ளிக்கு அப்படின்ட்டு கொடுக்க போறாங்க. அதே நேரத்துல விஜய் அந்த பக்கமா வராங்க. ஓ, நான் இல்லாத நேரம் பார்த்து இந்த வள்ளி கிட்ட நெருங்குறதுக்கு பாக்குறீங்களா, விட மாட்டேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த போன் இருக்குல்ல, விஜயோட போன், அது மறுபடியும் ரிங் ஆக ஆரம்பிக்குது. இத பார்த்ததோட மாறன் ஷாக் ஆகிச்ச, போனு ரிங் ஆகுதே, சரி அத்தைக்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மாறன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப விஜய் இங்க இருந்து அந்த சூப்பை எடுத்து நேரா வள்ளியை கிளப்புறாங்க. சித்தி, கிளம்புங்க சித்தி. அப்ப நம்ம வள்ளி எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்ப விஜய் கேக்குறாங்க, சித்தி, நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு சூப் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன், இந்தாங்க குடிங்க. அப்ப வள்ளி கேக்குறாங்க, எனக்காக சூப் ரெடி பண்ணியா விஜய்? அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா சித்தி, அப்புறம் நான் ரெடி பண்ணாம யாரு ரெடி பண்றது? இங்க பாத்தீங்களா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவ்வளவு கஷ்டத்துல படுத்து கிடக்குறீங்க, கொஞ்சம் கூட மூச்சு விட முடியாம படுத்து கிடக்குறீங்க. ஆனா இது எதையுமே அந்த வீராக்கா கண்டுக்கவே இல்லை. அக்கா தங்கச்சி 3 பேரும் உட்காந்து சரியா சிரிச்சு பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. பாத்தீங்களா உங்க நிலைமைய? நான் மட்டும் இல்லைன்னா நீங்க என்ன கெதி ஆவீங்களோ தெரியல. இந்த வீட்டுக்கு வரைக்கும் தான் உங்ககிட்ட நல்லா நடிச்சிருக்காங்க. வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகுதான் அவங்களோட சுயரூபமே தெரியுது. பாத்தீங்களா சித்தி, என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப வள்ளி அமைதியா இருக்காங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, சரிங்க சித்தி, இந்தாங்க சூப்பை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததோட வள்ளியும் சூப்பை குடிக்கிறாங்க. வள்ளி நினைக்கிறாங்க, வீரா இந்த அளவுக்கு இரக்கம் இல்லாதவளா இருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீரா என் மேல நல்லா பாசமா தானே இருந்தா, கடைசியில என்ன ஆச்சு அவளுக்கு? அவளை நான் பெத்த பொண்ணு மாதிரி பார்த்தனே அப்படின்னு வள்ளி ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்பதான் விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு என்னைக்கும் வருத்தப்படாதீய, நான் இருக்கேன், சரியா? இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, விஜய்,
நீ இருக்கிறதுனாலதான் விஜய் இந்த வீட்டுல இருக்கேன். இல்லைன்னா அக்கா தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து என்னை என்னைக்கோ இந்த வீட்டை விட்டு விரட்டி இருப்பாங்க அப்படின்னு வள்ளி வேதனைப்படுறாங்க. இத பார்த்துட்டு விஜய் சொல்றாங்க, சித்தி, நான் இருக்கும் பொழுது உங்களை யாரு இந்த வீட்டை விட்டு அனுப்புவா அப்படிங்கிறத நானும் பாத்துறேன். சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க. யாரு என்ன பண்ணாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, சரி விஜய் அப்படின்னு. அதுக்கப்புறம் மாறன் நேரா அவ ரூமுக்கு போயிட்டு நேரா வீராவை பாக்குறாங்க. வீரா கேக்குறாங்க, என்ன மாறா? மாறன் சொல்றாரு, இதுல ஒரு போன் வந்துச்சு பாரு. வீரா கேக்குறாங்க, இது யாரோட போன்? சரி, அட்டைக்கு அந்த சூப்பு, அம்மாவுக்கு சூப்பு கொடுத்தியா இல்லையா? அப்ப மாறன் சொல்றாரு, அதை விஜய் கொடுத்துக்கிட்டு இருக்கா. உடனே வீரா சொல்றாங்க, சரி ஓகே, விஜய் கொடுத்தான்னா யாரு கொடுத்தான்னு வள்ளி அம்மாவுக்கு சரியானா போதும் அப்படின்னு. அப்ப வீரா கேக்குறாங்க, சரி இந்த போன் யாரோடது? எதுக்காக நீ இந்த போனை வச்சுக்கிட்டு இருக்க? மாறன் சொல்றாரு, இந்த போன் விஜயோட ரூம்ல இருந்து எடுத்தேன். இது கண்டிப்பா விஜயோட போனா தான் இருக்கணும். இதுல யாரோட காலும் இல்ல, மெசேஜஸும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா கடைசியா ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, அம்மா அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, என்ன மாறா சொல்ற, குடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்குறாங்க. அதுல அம்மான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போன் வந்திருக்கு. இத பார்த்ததோட நம்ம வீரா சொல்றாங்க, என்னடா இதுல அம்மான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போன் தான் வந்திருக்கு, இதுல வேற நம்பரு, போட்டோ, மெசேஜஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு மாறன் சொல்றாரு. அதான் வீரா, எனக்கும் குழப்பமா இருக்கு. அப்படி எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த அந்த விஜய் மறைக்கிறான். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரி பாப்போம், இதுவும் போன் வருதா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த ரவுடி இருக்காங்க, அந்த விஜய்க்கு ஹெல்ப் பண்ண ரவுடி, அவன் போன் பண்றான். அப்ப வீரா சொல்றாங்க, டேய், மறுபடியும் ஒரு போன் வருதுடா. உடனே மாறன் சொல்றாரு, சரி போன் அட்டன் பண்ணு. அப்ப போன் அட்டன் பண்ணதோட அதுல அந்த ரவுடி பேசுறான். வீரா வந்துட்டு விஜய் மாதிரியே பேசுறாங்க. ஹலோ, சொல்லு அப்படின்னு. அப்ப அந்த ரவுடி சொல்றான், மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நீங்க கொடுத்த பணத்தை கொண்டுகிட்டு நான் வெளியில போகலாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க கொடுத்த பணம் சுத்தமா பத்தல மேடம். இன்னும் ஒரு 1 லட்சம் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அப்படியே இன்னும் ஒரு 6 மாசம் அங்கேயே இருந்துட்டு வருவேன். ஆனா நீங்க கொடுத்த பணத்துல ஒரு மாசம் கூட இருக்க முடியாது மேடம். இன்னும் கொஞ்சம் பணம் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா தேவல. இது கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆக்குறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, சரி நான் சீக்கிரம் பணத்தை கொண்டு வரேன், நீ எங்க நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு. இது கேட்டதோட அந்த ரவுடி சொல்றான், மேடம், நாங்க இப்பவும் நம்ம பாப்போம்ல அந்த இடத்துலதான். அப்ப வீரா நினைக்கிறாங்க, சோ எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப வீரா நேரா அந்த ரவுடி கிட்ட, இங்க பாரு, எப்பவும் பாக்குற இடம் வேணாம், அடிக்கடி ஒரே இடத்துல மீட் பண்ணா பிரச்சனை ஆகும். சோ இன்னொரு இடத்துல நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன், சோ அங்க வா. இது கேட்டதோட அந்த ரவுடியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. வீரா நேரா மாறன்ட்ட, டேய் மாறா, ஏதோ ஒரு ரவுடி ஃபோன் பண்ணி காசு கேக்குறான், எதுக்காக கேக்குறான் அப்படின்னு தெரியல. சோ நம்ம 2 பேரும் போனா அந்த ரவுடிய கையும் களவுமா பிடிச்சிட்டா இந்த விஜய்க்கும் அந்த ரவுடிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதை கேட்டதோட மாறனும் சரி வீரா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரவுடிய வர சொன்ன இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு வீராவும் மாறனும் ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப அந்த ரவுடி வரான். அந்த ரவுடிய பார்த்ததோட வீராவுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த வீடியோல இருக்கிற அந்த ரவுடி தான் அந்த இடத்துக்கு வரான். மாறன் நேரா வீராட்ட, வீரா இந்த வந்துட்டான் பாரு. வீரா சொல்றாங்க, மாறா, இவன் தான் மாறா, அண்ணனோட இறப்புக்கு காரணம். இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, என்ன வீரா புது விஷயத்த சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, மாறா, ஒரு நாள் இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு வீடியோ வந்துருந்துச்சு, அதை பார்த்தேன். அதுல நாள் நைட்டு நீயும் ராகவனும் ஓட்டுன கார்ல உள்ள பிரேக்க ஒரு பொண்ணு வந்து 2 பேரை கூட்டிட்டு வந்து பிரேக் வேற கட் பண்ணிருக்கா. அதுல உள்ள ஒரு ரவுடி தான் இவன். இது கேட்டதோட மாறன் ஷாக் ஆகுறாரு. என்ன வீரா சொல்ற? இத பத்தி நீ என்கிட்ட சொல்லல. வீரா சொல்றாங்க, உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் இது இவ்வளவு பெரிய விஷயமாகும்னு நினைக்கல. இவனை விடக்கூடாது மாறா அப்படின்னு சொன்னதோட மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ரவுடியை சுத்தி வளைக்க அந்த ரவுடி வீராவை பார்த்ததோட தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. டக்குன்னு அந்த ரவுடியை பிடிச்சிடுறாங்க. அப்ப மாறன் நேரா அந்த ரவுடி கிட்ட, பாருடா, மரியாதையா உண்மை சொல்ல புரியா இல்லையா? இப்ப எதுக்கு நீ இந்த விஜயை சந்திக்கிறதுக்காக வந்த? அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அப்ப மாறன் சொல்றாரு, நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லல, அப்புறம் உன்னை காலி பண்ணிடுவேன். இது கேட்டதோட அந்த ரவுடியை சொல்றான், இல்ல நான் சொல்ல மாட்டேன்.
அப்ப மாறன் ஓங்கி அறையிறாரு. அப்ப அந்த ரவுடி சொல்றான், இல்ல என்னை விட்டுருங்க, நான் உண்மையை சொன்னேன்னா அந்த அம்மா என்னை விடமாட்டாங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. மாறன் சொல்றாரு, இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லணும்னா விபத்துக்கு காரணமான வீடியோ இப்ப எங்க கையில தான் இருக்கு, நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா உனக்கு தான் ஜெயில் தண்டனை கிடைக்கும். இது கேட்டதோட அந்த ரவுடி அதிர்ச்சியாகி, சார் சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார், நான் புள்ள குட்டிக்காரன், அவங்க சொன்னதுனாலதான் சார் இப்படி செஞ்சேன். அதுக்கு வீரா சொல்றாங்க, யாரு சொன்னதுனால செஞ்ச? அவங்க சொல்றாங்க, மேடம் உங்க வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க பேரு விஜி, அவங்க சொன்னதுனாலதான் மேடம் இப்படி சொன்னேன் செஞ்சேன், இல்லைன்னா நான் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன் மேடம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மேடம். அப்ப மாறன் சொல்றாரு, நீ எங்க கிட்ட என்ன சொன்னியோ அதையே அப்படியே வந்து வீட்டுல சொல்லணும். இது கேட்டதோட ரவுடி கேக்குறாரு, அப்ப என்னை விட்டுருவீங்கல்ல சார்? என்னை விட்டுருவேன்னு சொன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் சார். இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, கண்டிப்பா விட்டுருவேன் வா அப்படின்னு சொன்னதோட உடனே அந்த ரவுடிய அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. விஜய் நினைக்கிறாங்க, இந்த மாறனும் வீராவும் அப்படி எங்கதான் போறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றாங்க, ஆனா கண்டுபிடிக்க முடியல. நம்ம விஷயத்துல எங்க தப்பு பண்ணோம், அந்த ரவுடி விஷயம் மட்டும்தான், மத்தபடி எந்த விஷயத்திலயும் நம்ம தப்பு பண்ணலையே அப்படின்னு. அதே நேரம் வீராவும் மாறனும் வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு ராமச்சந்திரனை கூப்பிடுறாங்க. ராமச்சந்திரன் வள்ளி எல்லாரும் வராங்க. வந்ததோட நம்ம வீரா நேரா ராமச்சந்திரனை பார்த்து, மாமா உங்ககிட்ட நான் வாக்கு கொடுத்தேன்னு, கண்டிப்பா வீட்டுல உள்ள பிரச்சனைய நான் சீக்கிரம் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன்னு, அதே மாதிரி நான் சரி பண்ணிட்டேன் மாமா. ராமச்சந்திரன் சொல்றாரு, சொல்லுமா. அப்ப கார்த்தியா இங்கேருந்து வந்துட்டு, வீரா என்னாச்சு வீரா? வீரா சொல்றாங்க, கார்த்திக் உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. இது கேட்டதோட விஜய் கேக்குறாங்க, சித்தி பாத்தீங்களா சித்தி, அடுத்த திட்டத்தை போட்டுட்டாங்க, என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அடுத்து என்ன பொய்யை கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. அப்ப மாறன் சொல்றாரு, பொய்யா? உனக்கு இருக்குடி இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரவுடிய வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அந்த ரவுடி நேரா வீட்டுக்குள்ள வந்ததோட விஜய் அந்த ரவுடிய பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஐயோ இவனை எங்க கண்டுபிடிச்சா அந்த வீரா அப்படின்னு. அப்ப மாறன் கேக்குறாரு, என்ன விஜய் பயத்துல சரியா நடுங்குற போல, இங்க பாரு, நீ எப்படிப்பட்டவ, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டுதான் நானும் வீராவும் வந்திருக்கோம். இதுக்கு மேல உன்னால எந்த ரீசனும் சொல்ல முடியாது, நீ சரியா மாட்டிக்கிட்ட. இது கேட்டதோட விஜய் செம்ம அதிர்ச்சி ஆகி நேரா வள்ளிய பார்த்து, சித்தி பாத்தீங்களா சித்தி, இப்படியே ஏதாவது என் மேல பொய் பழி போட்டு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அவங்க தங்கச்சி எப்படியாவது கார்த்தி கூட வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சித்தி, எனக்குன்னு கேக்குறதுக்கு ஆளே இல்லையே சித்தி அப்படின்ட்டு அழுகுறாங்க. அப்ப மாற நேரம் அந்த ரவுடிய பார்த்து, டேய் இப்ப நீ உண்மைய சொல்ல போறியா இல்லையா? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, வீரா என்னம்மா இதெல்லாம், யாரையோ கூட்டிட்டு வந்துட்டு என்னென்னமோ சொல்ற. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா நான் எந்த பொய்யும் சொல்லல, நான் உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஜய் இருக்கால, இவ நம்ம நினைக்கிற மாதிரி இன்னசென்ட் எல்லாம் கிடையாது, ஒரு ரவுடி குரூப்பையே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுங்க எதுக்காக தெரியுமா? நம்ம குடும்பத்தை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது கேட்டதோட ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன வீரா இப்படி சொல்ற? அப்ப வள்ளி கேக்குறாங்க, வீரா இதெல்லாம் அப்பட்டமான பொய்யா இருக்கு, அந்த அளவுக்கு விஜய்க்கு என்ன தெரியும்? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, உங்களோட யூகத்துல எல்லாம் நான் எல்லாத்தையும் நியாயம்னு நினைக்க முடியாது. இங்க பாருங்க வள்ளியம்மா, அவ இப்பேற்பட்ட கேடு எப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிடும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. வீடியோவை பார்த்ததோட அந்த விஜய் சொல்றாங்க, இந்த வீடியோல உள்ளது யாரா வேணும்னாலும் இருக்கலாம்ல, நான் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அப்ப டக்குன்னு வீரா நேரா விஜய் கிட்ட, இங்க பாரு, இவ்வளவு பேசுறியே, உன் முதுகுல உள்ள அந்த டாட்டூவை மறந்துட்டியா நீ? இது கேட்டதோட விஜய் ஷாக் ஆகுறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, விஜய் உன் முதுகுல டாட்டூ இல்லை அப்படிங்கிறத காமி. அப்ப விஜய் பயத்திலேயே நிக்கிறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா அவ எப்படி காமிப்பா, ஏன்னா அவ முதுகுல டாட்டூ தான் இருக்கே, அப்புறம் எப்படி காமிப்பா? இது கேட்டதோட வள்ளி அதிர்ச்சியாகி விஜயோட முதுக பார்த்தா அங்க அந்த வீடியோல பார்த்த அதே டாட்டூ இருக்கு. இத பார்த்ததோட வள்ளி செம்ம ஷாக் ஆகுறாங்க. விஜய் என்ன விஜய் இதெல்லாம்? அப்ப ராமச்சந்திரன் கேக்குறாரு, ஏம்மா வீரா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, திடீர்னு விஜய் தான்
இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிற. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா, ஆரம்பத்துல கூட நான் இவள ரொம்ப நல்லவன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன் மாமா. நம்ம குடும்பத்தையே கருவறுக்க வந்திருக்கா. உங்களை பழிவாங்கணும் அப்படின்ட்டு என்னென்ன வேலையை பார்த்திருக்கா தெரியுமா? என் அண்ணனும் ராஜேஷும் இறந்ததுக்கு இவதான் முக்கிய காரணமே. இது தெரியாம நம்ம இத்தனை நாளும் இவளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அன்னைக்கு வடிவத்தை மாறனுக்கு விஷத்தை கலந்து கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு காரணமும் இவதான். வடிவத்தை கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வந்தாங்கல்ல, அதுக்கு காரணமும் இவதான். இவ பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. நமக்கு தான் எதுவுமே தெரியாம இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா என் அண்ணனும் ராஜேஷும் இறந்ததுக்கு இவதான் முக்கிய காரணமே. இதை கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ராமச்சந்திரன் நேரா விஜய பார்த்து, விஜய், அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாமா? என்னம்மா இது? அப்ப விஜய் சொல்றாங்க, மாமா, என் மேல எந்த தப்பும் இல்ல மாமா அப்படின்ட்டு. அப்ப வீரா சொல்றாங்க, நாங்க சாட்சியோட தான் வந்திருக்கோம், இங்க பாரு நீ சொல்லு அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடி நேரா விஜய பார்த்து, இங்க பாருங்கம்மா, நடந்த உண்மைய தயவு செஞ்சு சொல்லிருங்கம்மா, இல்லைன்னா நான் தான் ஜெயிலுக்கு போகணும். இங்க பாருங்க, நீங்க கடைசியா எனக்கு கொடுத்த காசு வரைக்கும் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை வச்சுதான் இவங்களே கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு மேலேயும் நம்மளால போய் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கெஞ்சுறான். இதை பார்த்ததோட விஜய் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாதிரி முட்டாள் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஏ விஜய், போலீஸும் வருது உன்னை கைது பண்றதுக்கு. இது கேட்டதோட விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் மாறன் நேரா வீராவை பார்த்து, வீரா, உண்மையை கண்டுபிடிச்சிருவ அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி நீ உண்மையை பிடிச்சிட்ட. இந்த மாதிரி ஆளுக்கு சரியான பதிலடி. போலீஸை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண போலீஸை கூப்பிடுறாங்க. அப்பதான் கார்த்தி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, அப்பா, இப்பயாவது என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு கார்த்திய பார்த்து, கார்த்தி, என்னை மன்னிச்சிருப்பா. கண்டவங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் என் பெத்த பிள்ளை மேலேயே பழி போட்டுட்டேன். என்னை மன்னிச்சிருப்பா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, பரவாயில்லப்பா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா நம்ம வீரா சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிப்பாங்க. சீக்கிரம் வீரா உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையா, இதுதான் அப்கமிங் சீன்ல நடக்க போகுது.